காயில் போர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது பர்ஃபார்மன்ஸ். எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா நம்ம JBL சப் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம டிரான்சிஸ்டர் போட்டிருக்கோம். இப்படி இருந்த ஆம்பை இந்த மாதிரி ஆக்கியாச்சு இந்த ஆம்பிளிஃபையரை. காயிலில் வந்து கெப்பாசிட்டி செக்ஷனும் மேலே இருக்குங்காட்டி உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கக்கூடாது. எப்படிலாம் நம்ம இந்த ஆம்பிளிஃபையரை அசம்பிள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் என்றென்றும் அன்புடன் svvaudiostamil. இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த 5.1 ஆம்பிளிஃபையர் தான் ரீஅசெம்பிளிங் பண்ண போகிறோம். ஏன் இந்த ஆம்பை ரீஅசெம்பிளிங் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து ஒரு அம்மிங் சவுண்ட் வருதுன்னாங்க. இது எங்கே அசெம்பிள் பண்ணாங்கன்னு தெரில. கூடவே ஆர்சி சாக்கெட் போட்டால் ஒரு அம்மிங் சவுண்ட், அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா அம்மிங் சவுண்ட் வருது அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்சம் ஆல்ட்ரெலாம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. இது ஆம்போட பேக் வியூ. இது சப்புக்காக வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆல்ட்ரு பண்ணிக்குது, ஜாக் போட்டு பண்ணியிருக்கு. நண்பர்களே, இந்த ஆம்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் சாக்கெட்லாம் வந்து நல்லா உடஞ்சிருச்சு. பாதி ஸ்பீக்கர் தான் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னாங்க. எல்லாமே ஆஃப் கண்டிஷன் தான் இருக்குது. நண்பர்களே, இதுதான் ஆம்போட இன்டீரியல். இப்போ வந்து இப்படிதான் இருக்கு ஆம்புக்குள்ள. எக்ஸ்ட்ராவா பார்த்தீங்கன்னா நம்ம JBL சப் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம டிரான்சிஸ்டர் போட்டிருக்கோம். இதில் வர்ற ஒயரிங்னாலே நமக்கு அம்மிங் சவுண்டு வர்றதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஆம்போட ஃபுல் ரீஅசெம்பிளிங் முடிச்சுட்டு நம்ம வீடியோவில் பார்ப்போம். இப்போ அசெம்பிள் பண்ணுற வீடியோ பார்ப்போம். வாங்க இப்போ எப்படி அசெம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ரீஅசெம்பிளிங்கில் பார்ப்போம். நண்பர்களே, நீங்கள் பார்க்குற டிஸ்பிளேல வியூ ஆகிட்டு இருக்கிறது நம்ம இன்ஸ்டாகிராமோட ஐடி svvaudiostamil அஃபிஷியல் அப்படிங்கிறது தான் நம்ம இன்ஸ்டாகிராமோட ஐடி. யூடியூப்பில் பண்ணுற ஆம்பிளிஃபையர் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் வீடியோ நம்ம தமிழில் ப்ளே பண்ண மாட்டோம். காப்பிரைட் மியூசிக் போட்டு தான் ப்ளே பண்ணுவோம். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சாங்கோட வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் பண்ணுறோம். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை நம்ம பண்ணுற ஆம்பிளிஃபையர் டெஸ்டிங் வீடியோ ஆகட்டும், நம்ம ஆம்பிளிஃபையர் மேக்கிங் வீடியோ ஆகட்டும், சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் வரும். போஸ்ட் ஆர் ஸ்டோரி அப்டேட்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். நண்பர்களே, நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போகிற போஸ்ட் ஆகட்டும், ஸ்டோரி ஆகட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல வியூ ஆகும்.
நண்பர்களே, நீங்கள் பார்க்குற டிஸ்பிளேல வியூ ஆகிட்டு இருக்கிறது நம்ம இன்ஸ்டாகிராமோட ஐடி svvaudiostamil அஃபிஷியல் அப்படிங்கிறது தான் நம்ம இன்ஸ்டாகிராமோட ஐடி. யூடியூப்பில் பண்ணுற ஆம்பிளிஃபையர் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா டெஸ்டிங் வீடியோ நம்ம தமிழில் ப்ளே பண்ண மாட்டோம், காப்பிரைட் மியூசிக் போட்டு தான் ப்ளே பண்ணுவோம். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சாங்கோட வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் பண்ணுறோம். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை நம்ம பண்ணுற ஆம்பிளிஃபையர் டெஸ்டிங் வீடியோ ஆகட்டும், நம்ம ஆம்பிளிஃபையர் மேக்கிங் வீடியோ ஆகட்டும், சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் வரும். போஸ்ட் ஆர் ஸ்டோரி அப்டேட்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். நண்பர்களே, நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போகிற போஸ்ட் ஆகட்டும், ஸ்டோரி ஆகட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல வியூ ஆகும்.
ஸோ நண்பர்களே, நம்ம அசம்பிள் பண்ண ஆம்ப்ளிஃபையரோட ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சுது. இதுதான் நம்ம அசம்பிள் பண்ண ஆம்ப்ளிஃபையர். இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து ரீஅசம்பிளிங் தான். இப்போ எல்லாமே டிரான்சிஸ்டர் போட்டு பண்ணியிருக்கோம் இந்த ஆம்ப்ளிஃபையரு இன்டீரியல் எல்லாமே. ஸோ நண்பர்களே, நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. சப்போஸ் நீங்கள் கால் பண்ணி என்னால் எடுக்க முடியலன்னா நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். காயில் வாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஆம்பில். ஸோ இந்த ஆம்போட நான் பண்ண டிசைன்ஸ்லாம் நான் பண்ணதெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இப்போ ஆம்போட பேக் வியூ பார்ப்போம். நண்பர்களே, நம்ம ஆம்போட பேக் வியூவில் கொடுத்துருக்கு நார்மலான ஒரு ஸ்பீக்கர் சாக்கெட் கொடுத்துருக்கு, ஃபியூஸ் கொடுத்துருக்கோம். நம்ம காயில் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கம்பல்சரி ஃபியூஸ் யூஸ் பண்ணிடுவோம். நம்ம அடுத்து கார் செட் அசம்பிள் பண்ணுறதுலேயே எல்லாத்துலேயும் ஃபியூஸ் வந்துடும். ஆர்சி சாக்கெட்டு இது 5.1க்காக. இது வந்து நம்ம ஸ்டூடியோ டிவி இல்லை டிவிடிலே ஸ்டூடியோ லைனு, டிஸ்ஸஸ், அன்டைரக்டு, செட் ஆஃப் பாக்ஸு எல்லாத்துக்கும் இது வந்து சூட் ஆகும். இதில் வந்து ஃப்ரண்ட் வியூவில் இருக்கான ஆப்ரேட் பட்டன்ஸ்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். இந்த 5.1 சுவிட்ச் வந்து நம்ம வந்து யூஎஸ்பிக்கு கொடுத்துட்டோம். அவங்க வந்து அந்த லென்த்து சுவிட்ச் யூஸ் பண்ணியிருந்தாங்க, செலக்டர் சுவிட்சாக அதில் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இதில் நம்ம என்னென்னா, இப்போ நம்ம வந்து யூஎஸ்பி அதாவது வந்து ப்ளூடூத் டிவைஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்னா நம்ம வந்து ப்ளூடூத் டிவைஸ் விட்டு நம்ம வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணும்போது ஆர்சி சாக்கெட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணும்போது லைன் அவுட் இன்னும் ஏதோ ஆர்சி சாக்கெட்டோ இல்லை லைன் இன்னும் யூஸ் பண்ணும்போது இந்த போர்டு வந்து நமக்கு வந்து ஆன்லேயே தான் இருக்கும். நம்ம இதுலேருந்து ஆப்ஷன் மாற்றிட்டோம்னா பேக்கில் ஆர்சி டிவி லைன் கொடுத்துட்டோம்னா இந்த பீட்டிங்கிற இந்த போர்டு வந்து உங்களுக்கு ஆன்லேயே தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ இந்த செலக்டர் சுவிட்ச் இந்த இதுலேருந்து நம்ம வேறு மோடுக்கு சேஞ்ச் பண்ணும்போது அந்த மோடு சேஞ்ச் ஆகும்போது இந்த போர்டே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அப்போ நமக்கு வந்து இந்த போர்டு கொஞ்சம் லைஃப் வரும், உங்களுக்கு ஹீட் ஆகாது, இந்த போர்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க் ஆகாமல் ஆன்லேயே இருந்தால் அது எப்படி நல்லா இருக்காது. அங்கிட்ட இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் திரும்ப இந்த மோடு நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த பட்டன் நமக்குனிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கும். இதுதான் நம்ம வந்து 5.1 2.1 சுவிட்ச் இங்கே கொடுத்துருக்கோம். 2.1 5.1 இதில் தான் செலக்ட் ஆகும். இதே நம்ம ஏசி ஆன் ஆஃப் சுவிட்சு, நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் மெயின் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆன் பண்ணிக்கிறக்கு ஆஃப் பண்ணிக்கிறக்கு சுவிட்சு. இந்த ஆம்ப் பார்த்தீங்கன்னா நார்மலான மேனுவல் ஆம்ப்ளிஃபையர் தான், ஆட்டோமேட்டிக் கிடையாது. ரிமோட் கிட்டு பண்ணுற ஆம்ப் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். உங்களுக்கு இதே மாதிரி ரிமோட் கிட்டு மேனுவல் காருக்கு, பஸ்ஸு, லாரி, ஹோம் எல்லாத்துக்கும் நம்ம ஆம்ப் செட்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு மேனுவலாகவும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், ஆட்டோமேட்டிக்காகவும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். செட் எல்லாமே நம்ம செட்டில் பார்த்திங்கன்னா மெயினாக அம்மிங் சவுண்டு எதுவுமே வராது. அம்மிங் சவுண்டு ஒரு நாய்ஸிங் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த ஆம்ப் வேறு யாரும் கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபரோட ஆம்ப்பு தான் இந்த ஆம்ப்பு. நம்ம வீடியோ பார்த்தாங்க, இந்த மாதிரி ரீஅசம்பிளிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு அட்வான்ஸாக வந்து கொஞ்சம் வாட்ஸில் யூஸ் பண்ணணும், ஸ்பீக்கர்லாம் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு சொன்ன டேஸ்ட்டுக்கே நம்ம வந்து ஆம்ப் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். எல்லாம் ஹெவியாகவே இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். JBL சப் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டோம். காயில் போர்ட்ஸ் எல்லாமே அட்வான்ஸாக கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே டிரான்சிஸ்டர் போர்டு மேலே இருக்குங்காட்டி, அப்புறம் காயில் வந்து கெப்பாசிட்டர் செக்ஷனு மேலே இருக்குங்காட்டி உங்களுக்கு ஷார்ட் ஆகிடக்கூடாதுன்னு மேலே வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கு. இதுக்கும் டிரான்சிஸ்டர் அப்படியே வந்து ஒரு லைனாக வச்சுருக்கு. 6 சேனலுக்குமே ஃபுல்லாக டிரான்சிஸ்டர் தான் வச்சுருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக போட்டிருக்குது. 24/024 10 ஆம்பியர் போட்டிருக்கு. காயில் போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த வீடியோவோட டெஸ்டிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இதே போல் ஒரு அருமையான அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் என் அன்புடன் SVV ஆடியோஸ் தமிழ்.